தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. ஹாய்! இன்னைக்கு வந்து ஒரு குட்டி பையனுக்கு ஹேப்பி பர்த்டே விஷஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். நேத்து நான் வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ, என்னால வீடியோல நேத்து என்னால சொல்ல முடியல. அதான் பிலைட்டட் விஷஸ் அந்த குட்டி பையனுக்கு சொல்லிட்டு போயிடலாம். யாருன்னு பார்த்துடலாமா? அனிதா மோகங்கிற ஐடியிலருந்து ஆக்சுவலா வந்து அவங்களோட சன்னுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து என்னன்னா கிருத்திக் வேதன். ஸோ, ஹேப்பி பர்த்டேடா கிருத்திக் வேதன். பிலைட்டட் விஷஸ்டா செல்லக்குட்டி. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். இந்த ஆன்ட்டியோட விஷஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பேசலாம். சொல்லு தீனா. என்ன பேபி, ரெடியா? தீனா, கண்டிப்பா இப்படிதான் பண்ணி ஆகணுமா? என்ன ஸ்ரீநிதி, கடைசி நேரத்துல இப்படி கேள்வி கேக்குற? ஏய், வேற வழி இல்ல. வேற என்ன பண்ண முடியும்? நம்ம கிட்ட வேற ஆப்ஷனும் இல்ல. எனக்கு எல்லாம் புரியுது தீனா. ஆனா நீ உங்க டாடி கிட்ட சொல்லி வந்து கேக்குறேன்னு சொன்னல. இப்ப என்னன்னா இப்படி ஒரு பிளான் சொல்ற. இதனால என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? என்ன ஸ்ரீநிதி, எல்லாம் தெரிஞ்சும் நீயே இப்படி பேசினா நல்லா இருக்கா? உனக்கே தெரியும் டாடி எவ்வளவு பிஸியா இருக்காருன்னு. அவருக்கு நானும் கால் பண்ணி பார்த்தேன். பட் அவர் அட்டென்ட் பண்ணவே மாட்டேன்றாரு. ஏதோ கான்ஃபரன்ஸ்னே சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ண முடியும்? என்னால ஃப்ரீயா அவர்கிட்ட பேசவே முடியல. அது மட்டும் இல்ல, உன்னோட ஸ்டேட்டஸ்க்கும் என்னோட ஸ்டேட்டஸ்க்கும் சுத்தமா செட் ஆகாது. நான் டாடி கிட்ட பொறுமையா பேசிதான் முடிவு எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. இப்ப வேற வழி இல்ல. அதுக்குள்ள உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ, இந்த முடிவை தவிர வேற எதுவும் இல்லம்மா. ம், எனக்கு புரியுது தீனா. ஆனா அப்பாவை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க பாரு ஸ்ரீநிதி, நம்ம கிட்ட வேற ஆப்ஷன் இல்ல. இதை தவிர வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. இப்ப போய் நீ உங்க அப்பா கிட்ட சொன்னா மட்டும் அவர் வேண்டான்னு இந்த மேரேஜை நிறுத்த போறாரா? இல்ல. பிகாஸ் அவருக்கு அவரோட கௌரவம் தானே முக்கியம்னு நினைப்பாரு. உனக்கு உன்னோட சந்தோஷம் தானே முக்கியம். நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்ல. கண்ணா, புரிஞ்சுக்கோமா. ம், எனக்கு புரியுது தீனா. சரி, டென்ஷன் ஆகாத. அதான் நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம். நீ பயப்படாத. கண்டிப்பா உங்க அப்பா உன்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பாரு. அவருக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கல. சோ, அவ்வளவு சீக்கிரம் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி அவர் எதுவும் நடந்துக்க மாட்டாரு. உன்னை அவர் புரிஞ்சுப்பாரு. ம், தெரியும் தீனா. எங்க அப்பாக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். என்னைக்கும் என்ன அவர் தப்பாவே நினைக்க மாட்டாரு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலும் அவரு போக போக என்ன புரிஞ்சுப்பாரு. அவ்வளவுதான். நீயே கான்பிடென்ட்டா இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? தைரியமா செய்யு. ம், அப்புறம் எதையுமே மறந்துடாத ஸ்ரீநிதி. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோ. உனக்கு தெரியும்ல, நமக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதெல்லாம் வச்சுதான் நான் அப்பா கிட்ட பேச முடியும்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஸோ, மறந்துடாத. அது மட்டும் இல்ல, பேங்க் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கையில வச்சுக்கோ. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ், பாஸ்புக்ஸ் எல்லாமே நீ வச்சுக்கோ. புரியுதா? அங்கேயே விட்டுட்டு வந்துடாத. நம்மளால பேங்க்லலாம் அவ்வளோ சீக்கிரம் திரும்பவும் போய் எதுவும் வாங்க முடியாது. ஸோ, அதெல்லாம் எடுத்துக்கோ. அப்புறம் கோல்டு எல்லாம் வாங்கியிருக்கல, அதெல்லாமும் எடுத்து வச்சுக்கோ. முக்கியமா வீட்டு டாக்குமெண்ட் சைன் வாங்கியிருக்கல, அந்த டாக்குமெண்ட்டை மறக்காம எடுத்து வச்சுக்கோ. நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் தீனா. நான் எதையுமே மறக்கல தீனா. எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொன்னு தெரியுமா? ஹம், எனக்கு அப்பா 30 பவுன் தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனா என் தங்கச்சி கிட்ட ஒரு 5 பவுன் இருந்துச்சு. அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த நெக்லஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆரம் டிசைன் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஆனா அவளுக்குன்னு எடுத்தனால அவங்க என்கிட்ட போட்டு பார்க்க கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ, அதையுமே நான் எடுத்துட்டேன். சூப்பர் ஸ்ரீநிதி, பரவாயில்லையே, எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பேசிட்டே இருந்தா டவுட் வந்துடும். நீ கிளம்பு. என்ன அப்டேட்னு நான் நைட் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? ம், ஓகே தீனா. அப்பா, என்னடா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? எதையும் மறந்துடலையே? என்னப்பா நீ? இப்போதைக்கு ஒரு 2 நாளைக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு போனானா போதும். அதுக்கப்புறம் அடிக்கடி இங்க வந்துட்டு போயிட்டு தானே இருக்க போறா. மறு வீட்டுக்கு வந்துட்டு போறப்ப மத்ததெல்லாம் எடுத்து கொடுத்து விடலாம்ல. அதுக்குள்ள புள்ளகிட்ட இப்படி கேட்டுக்கிட்டு அவளே ஏற்கனவே வருத்தத்தோட இருப்பா. நீங்க என்னன்னா திரும்ப திரும்ப பேசி இன்னும் வருத்தப்பட வைக்காதீங்க. அத்தை, என்னதான் இருந்தாலும் புரியுதுமா. பெத்தவளுக்கு கஷ்டம் இல்லாம இருக்குமா? சின்ன வயசுல இருந்து பெத்து வளர்த்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்போ எல்லா பெத்தவங்களுக்கும் இப்படிதான் இருக்கும்.
என்னம்மா பண்ண முடியும்? பொம்பளையா பிறந்துட்டா இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ம் ஆமா அத்தை. ஸ்ரீநிதி, இங்க பாருடா, அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஆ, அது கூட்டு குடும்பம்டா. என்னைக்கும் அந்த குடும்பத்துல சின்னதா கூட விரிசல் வந்துடக்கூடாது உன்னால. சரியா? நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. சின்ன விஷயம் ஏதாவது நடந்தாலும் அதை விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். சரியாம்மா? எதுக்கும் எதுத்தும் கவுத்தோன்னு முடிவெடுக்க கூடாது. எல்லார்கிட்டயும் பாசமா இருக்கணும்டா. அப்புறம் அத்தைங்கெல்லாம் ஏதாச்சும் வீட்டு வேலைலாம் சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் கூட மாட செய்யணும். சரியா? உட்காந்த இடத்துல இருந்தே எந்த வேலையும் வாங்கக்கூடாது. அவங்கள உட்கார வச்சு நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். அம்மா தான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன்ல, பார்த்துக்கோடா. சரிங்கம்மா. அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட எதுக்கும் அவ்வளவா கோவப்படாதடி. சரியா? மாப்பிள்ளையும் நல்லவரா தான் இருக்காரு. கண்டிப்பா உன்னை நல்லா பார்த்துப்பாரு. ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னா மாப்பிள்ளை கிட்ட கலந்து பேசு. அதுக்கப்புறம் அந்த முடிவெடு. நீயே எடுத்தோம் கவுத்தன்னு எந்த முடிவும் எடுக்காத. சரிம்மா. பேத்தி, இங்க பாருடா, இங்கதான் வீட்டுல அம்மா எல்லா வேலையும் செய்வாங்கன்னு 7:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு 8 மணிக்கு கிளம்பிடுவ. ஆனா அங்க அப்படி இருக்க கூடாது. சரியா? காலையில கொஞ்சம் வெள்ளனே எழுந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். சரி பாட்டி. அக்கா, எப்பயுமே நீ ஹாப்பியா இருக்கணும்க்கா. அப்பப்போ இங்க வந்துட்டு போ. சரி சரி, டைம் ஆச்சு பாருங்க. அங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பிட்டதா சொன்னாங்க. நாம இன்னும் கிளம்புனா நல்லா இருக்குமா? வாமா, கிளம்பலாமா? சரிங்கப்பா. என்னம்மா, இன்னும் அண்ணி வீட்ல இருந்து யாருமே வரல? இனியா, இருடா, அவ்வளவுதான் கிளம்பிட்டதா சொன்னாங்க. வந்துருவாங்கடா. சரிம்மா. நிஷா, அபி வரேன்னு சொன்னா அவளை கூட்டிட்டு வரலையா? அவ எங்க என்கிட்ட இருக்கா? சக்தி மாமா வந்ததுல இருந்து அவங்க கிட்ட இருந்து இறங்கவே மாட்டேன்றா. அவளை ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா? அவர்கிட்டதான் இருப்பேன்னு அங்கதான் இருக்கான். ஓ சரி சரி. அட, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அட ஆமா, அன்னைக்கு இந்த சாரி அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா. வாங்க அண்ணி, வாங்க. வாடா மீரா. வாமா ஸ்ரீநிதி. வரோம் அண்ணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் அண்ணி. என்னாச்சு அண்ணி டல்லா இருக்கீங்க? ஜாலியா இருங்க. இனியா குட்டி, அமைதியாரு. என்னதான் இருந்தாலும் கல்யாண பொண்ணுல கொஞ்சம் வெக்கம் பயம் எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க டென்ஷனா இருக்கிறது சாதாரணம் தான்டா. விடு, நீ ஆரத்தி எடு. சரிங்கம்மா. சாரி வர ஏடி இழுத்துக்கிட்டே இருக்க? ஐயோ, சாரி சாரி மீரா. அது அண்ணி சடனா குனிஞ்ச உடனே தெரியாம உங்களுக்கு போட்டு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி. இனியா, பரவாயில்லடா. இதுல என்ன இருக்கு? தெரியாம தானே வச்சேன். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப வச்சு விடு. சரிங்கம்மா. அவ்வளவுதான். இப்ப உள்ள வாங்கம்மா. ஸ்ரீநிதி, உனக்கு ஸ்டேஜ் பக்கத்துல இருக்க ரூம் உனக்கு கொடுத்துருக்கோண்டா. நீ அதுல இரு. சரியா? சரிங்க ஆண்டி. அண்ணா. என்னாச்சு இனியா? எதுக்கு இப்படி ஓடி வர? அண்ணா, அண்ணி வந்துட்டாங்க. பாத்தீங்களா? வந்துட்டாங்களா? இல்லையேடா. பாக்கலையா? இப்படிதான் நான் போனாங்க. சரி, பாத்துக்கலாம். இதுல என்ன இருக்கு? சக்தி அண்ணா தான் பாக்கல. கார்த்திக் அண்ணா, நீங்க பாத்தீங்களா? ஆம், பார்த்தேம்மா. ஓ, அப்ப உங்க சிரிப்புக்கு அதுதான் அர்த்தமானா? அப்ப பாத்திருக்கீங்க. அண்ணி அழகா இருந்தாங்கல்ல அந்த சாரியில? இனியா குட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். அப்ப திரும்புறப்ப பார்த்தேன். அவ்வளவுதாம்மா. என்னண்ணா நீங்க சும்மா நடிக்காதீங்க. எனக்கு தெரியும், கண்டிப்பா அண்ணிய சைட் அடிக்க தான் நீங்க நின்னுட்டு இருந்தீங்க. இனியா, கார்த்தி, அப்போ இனியா சொல்றதுதான் கரெக்டா? அண்ணா, அவளுக்கு வேற வேலை இல்ல, சும்மா சொல்றான். நீங்களும் அதை நம்பிக்கிட்டு கேக்குறீங்க பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. நம்பிட்டேன்டா. பாத்தியா பவி, இவ்ளோ பெரிய மண்டபமா இருக்குல்ல? இத சுத்தி பார்க்கவே நமக்கு ஒரு நாள் ஆகும் போலயே. ஆமா மீரா, வெளிய வரப்போ டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க. பாத்தியா? சூப்பரா இருந்துச்சுல? ஆமா பவி. பவி, இந்த ஃபேமிலி கிடைக்க அக்கா கொடுத்து வச்சிருக்கணும்ல. எல்லாருமே நல்லா பழகுறாங்க, சகஜமா இருக்காங்க. எவ்வளோ பெரிய வீட்ல இருக்காங்க, எவ்வளோ பெரிய பணக்காரங்க. இருந்தாலும் நம்ம கிட்ட எவ்வளோ சகஜமா பழகுறாங்கல்ல. இந்த மாதிரிலாம் யார் பழகுவாங்க சொல்லு? ஆமா மீரா, நாம எத்தனை பேரை கேள்விப்பட்டிருக்கோம். பணக்காரங்களா இருந்தா திமிரா தான் இருப்பாங்க, நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் மதிக்கவே மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆனா பாத்தியா, இவங்க முகத்துல கொஞ்சம் கூட திமிரே இல்ல. எல்லாருமே சகஜமா நடந்துக்கிறாங்க. எனக்கே இந்த ஃபேமிலி பிடிச்சிருக்குடி. ஆமா ஆமா. அப்புறம் மீரா, அப்ப இனிமே அடிக்கடி உங்க அக்காவை பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கெல்லாம் போவல. சோ எல்லார் கூடயும் ஜாலியா இருப்பீங்க. தெரியலையே, பாக்கலாம். ஏற்கனவே உன் அக்காவை கையில பிடிக்க முடியாது. இவ்ளோ பெரிய பணக்கார ஃபேமிலிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி போனா இனிமே உன் அக்கா உன்னை மதிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல போ. அவ மதிக்கணும்னு இப்ப யார் எதிர்பார்த்தா? அவளை பத்தி எனக்கு தெரியாதா?
சரி சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்ட? சரி வா, இந்த கீயை போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வெளியே தானே இருக்காரு அப்பா? ஆமா ஆமா, வெளியே தான் இருக்கேன்னு சொன்னாரு. வா. மீரா. அபி, யார கூப்பிட்டுட்டு இருக்க? டாடா, அங்க மீரா இருக்கா. மீரா. மீராவா? இனியா, அதுல யாருடா மீரா? 2 பேர் இருக்காங்க. அண்ணா, கிரீன் வித் எல்லோ ஆஃப் சாரி கட்டியிருக்காங்கல்ல, அவங்க தான் மீரா. ஓ சரி. மீரா, இங்க வா. அபி, அவங்க ஏதோ வேலையா போயிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. மீரா. அடா, அபிக்குட்டி. மீரா, இங்க பாத்தியா? டாடா வந்திருக்காரு. ஓ, இவங்க தான் உன்னோட டாடாவா? ஆமா. ஹாய்மா. ஹாய் சார். எனக்கு உங்களை தெரியாது, ஆனா சொல்லியிருக்காங்க நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கீங்கன்னு. ஆமாமா, நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் தான் மீராவா? ஆமா சார். ஓகே ஓகே. உங்க பேருமா? என் பேரு பவித்ரா சார், என்னோட ஃப்ரெண்டு சார். ஓகே ஓகே. சாரி மீரா. எதுக்கு இனியா திடீர்னு சாரி கேக்குறீங்க? இல்ல, அன்னி கீழே குமிஞ்சனாலதான் உங்களுக்கு பொட்டு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்க ஃபேஸ் அப்ப சேஞ்ச் ஆனதை நான் பார்த்தேனா, எனக்கு அங்க அம்மாலாம் இருந்த உடனே என்ன பேசுறதுன்னு தெரியல. அதான் தனியா உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன். சாரி. அடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீயா, தெரியாம தானே வச்சீங்க. நான் டக்குன்னு ஷாக் ஆயிட்டேன், மத்தபடி வேறெல்லாம் எதுவும் இல்ல. இருந்தாலும் சாரி கேட்கணும்னு தோணுச்சுங்க. இல்ல பரவாயில்ல. அபி, உனக்கு இந்த பவித்ராவை ஞாபகம் இல்ல, மீரா மட்டும்தான் ஞாபகம் இருக்காளா? பவி, எனக்கு உன்னையும் தெரியுமே. தெரியுமா? பரவாயில்லையே, நீ என்ன மறந்துட்டேன்னு நினைச்ச. இல்ல இல்ல, எனக்கு உன்னை தெரியுமே. அப்போ ஓகே. மீரா, டாடா ஊர்ல இருந்து வரப்போ எனக்கு Dress, சாக்கி, டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரே. நான் உனக்கும் சாக்கி தரேன். அப்படியா அபி? எனக்கு தருவியா? நீ எனக்கு எப்பவும் gift கொடுப்பல, இன்னைக்கு நான் உனக்கு சாக்கி தரேன். சரி, இங்க வா. ஏன் வரமாட்டியா? எப்பவும் மீரா கிட்ட வருவேன், இன்னைக்கே வரமாட்டேன்ற. அது ஒண்ணும் இல்லைங்க, அவளுக்கு அண்ணா வந்துட்டா போதும், அண்ணாவை தவிர வேற யார்கிட்டயுமே போக மாட்டா, அதான் வரமாட்டேன்றா. அப்படியா? அப்போ அபிக்குட்டி மீரா கிட்ட வரமாட்டியா? மீரா உனக்கு இன்னைக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கனே. கிஃப்டா? நிஜமாவா? ஆமா, உனக்கு இன்னைக்குமே நான் gift கொண்டு வந்திருக்கனே. அப்ப கூட நீ என்கிட்ட வந்தா மட்டும்தான் கொடுப்பேன். நான் வரேன். அடி பாவி, gift குடுக்கறாங்கன்னு சொன்ன உடனே வரேன்னு சொல்லிட்டேன். காலையில இருந்து என்கிட்ட வாடி வாடின்னு தூக்கிட்டே இருக்கேன், வர மாட்டேன்னு சொன்ன. மீரா பாவம்ல, எனக்கு gift குடுக்கற சொன்னா அதான். சரிங்க தான் மேடம், நீங்க பொளிக்க தெரிஞ்சவங்க தான். சரி வா. அபிக்குட்டி, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பொம்மை மாதிரியே இருக்க. அப்படியா? ஆமா. இந்த Dress பாப்பாக்கு சூப்பரா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தாங்க? இது டாடா வாங்கிட்டு வந்தாரே. ஓ, உனக்கு டாடா வாங்கிட்டு வந்த Dress-ஆ? அதான் அபிக்குட்டிக்கு சூப்பரா இருக்கு. Thank you. ஜோ சமத்தடி, thank you லாம் சொல்ல தெரியுது. சரி, எனக்கு gift கூட கொடுக்கற சொன்னல. கண்டிப்பா பாப்பாக்கு gift வேணுமா? ஆமா. இன்னைக்கு அபிக்குட்டிக்கு நான் கிளிப் வாங்கிட்டு வந்திருக்கனே, பாப்பாக்கு தலையில வச்சு விடலாமா? ஆமா, அபிக்குட்டிக்கு சூப்பரா இருக்கு. எதுக்குமா இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்ல சார், நான் அபிக்குட்டி கிட்ட முன்னாடியே சொன்னேன், அவளை எப்ப பார்த்தாலும் அவளுக்கு gift கொடுக்கறேன்னு. அதான் நேத்து கடைக்கு போயிருந்தமா, அப்ப எனக்கு இந்த கிளிப் ரொம்ப பிடிச்சிருந்தது, அபிக்கு அழகா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லையே, புது ஆளுங்க கிட்ட அவ அவ்வளவு சீக்கிரம் பழகவே மாட்டான். ஆனா இவ்ளோ சீக்கிரம் பழகிட்டாலே, உங்ககிட்ட எவ்வளவு அட்டாச்சா இருக்கான். இன்னைக்கு காலையில நான் ஊர்ல வந்ததுல இருந்து மீரா மீரான்னு உங்க பேரை எத்தனை முறை சொல்லிட்டா தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும்னு சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்தா. அப்படியா? அபிக்குட்டி, எனக்கு சாக்லேட் கொண்டு வந்தியா? எங்க? நான் உனக்கு பெரிய சாக்கி கொண்டு வந்தனே, டாடா கிட்ட இருக்கு. டாடா சாக்கி. இரு குடுக்குறேன், இந்தடா. மீரா, இந்தா உனக்கு பெரிய சாக்கி. அபி, தேங்க் யூ. அபி, அப்போ பவிக்கு இல்லையா, மீராக்கு மட்டும்தான் சாக்கியா? நான் ஒன்னதான் கொண்டு வந்தனே, உனக்கு நான் அப்புறமா கொடுக்குறேன். சரி சரி, நான் சும்மா தான் கேட்டேன். மீராக்கு கொடுத்துருக்கல, நானும் மீராவும் ஆஃப் எடுத்துக்கிறோம்.
சரி பட்டுக்குட்டி நல்லா கியூட்டா பேசுறல. உன்கிட்ட பேசினா டைம் போறதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கார்த்தி, என்னண்ணா இந்த பொண்ணு பரவாயில்ல கார்த்தி, எவ்வளோ ஜாலியா பேசுறான். அதான் அபிகிட்ட எவ்வளோ க்ளோஸா இருக்கால. ம், ஆமாண்ணா. அப்போ இவங்களோட அக்காவும் அப்படிதான் இருப்பாங்க இல்ல? அண்ணா என்ன இனியா? அண்ணா மீரா நல்ல ஜாலி கேரக்டர். எல்லார்கிட்டயுமே சகஜமா ஜாலியா பேசுவாங்க. ஆனா ஸ்ரீநிதி அண்ணி அப்படி இல்லைண்ணா. கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா தான் இருக்காங்க. யார்கிட்டயும் வாய் திறந்து அவ்வளவா பேச மாட்டாங்க. நாமளா பேசினா பதில் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஓ, அப்படியா? சரி. அது ஒரு சிலரோட கேரக்டர் அப்படிதானடா இருக்கும். போக போக செட் ஆயிடும். ஆமாண்ணா. அத்தை மாமா முன்னாடியே சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு பழகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா. பழகிட்டா நல்லா பேசுவாங்களாம். ஓ, அப்படியா? சரிடா, பாத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்த உடனே எல்லார்கிட்டயும் பேசி பழகுனா சரியாயிடும். ஆமாண்ணா. நானும் அதுதானே எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம், சேஞ்ச் ஆயிடுவாங்கன்னு நானும் நம்புறேன். ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். அம் நேத்து நான் பேசி போட்டதுக்கப்புறம் நெறைய பேரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நெகட்டிவிட்டிய இக்னோர் பண்ணிட்டு நீங்க டெய்லி பேசுங்கன்னு சொல்லிட்டு. அம் நானும் அந்த முடிவுல தாங்க இருக்கேன். நானும் வந்து டெய்லி பேசலான்னு தான் இருக்கேன். பார்க்க விருப்பம் இருக்கவங்க பார்க்கட்டும். விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போட்டும். அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நான் பேசாம இருக்க முடியாதுல்ல. நான் பேசணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். சரிங்க. இப்போ நேத்து வந்து நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு கொஸ்டின் கேட்பீங்கன்னு நெனச்சோம். பட் எந்த கொஸ்டினுமே கேட்கல அப்படின்னு. நான் நேத்து ஏன் கொஸ்டின் கேட்கல அப்படின்னா, ஆ நேத்து வந்து வீடியோ வந்து நலங்கு வைக்கிற சீன் தானங்க வச்சிருந்தேன். ஸோ, அதுல அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கறதுன்னு ஒரு தாட் இல்ல. அதனால நான் கொஸ்டின் கேட்கல. அம் அப்புறம் வந்து ஆம். நேத்து வந்து அந்த அபிக்குட்டியோட அப்பான்னு கண்டுபிடிக்க சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது வந்து நானு ஐ மீன் நான் உங்ககிட்ட பேசி வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு 4 பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நேமையும் இன்னைக்கு நான் வந்து வீடியோல சொல்லிடலான்னு இருக்கேன். அவங்க யார் யார் அப்டின்னா, என்ன ஐடின்னு மட்டும் இப்ப சொல்லிடுறேன். பெப்சிங்கிற ஐடிலேருந்தும் கரெக்ட்டா வந்து அபியோட அப்பா தான் வரப்போறாங்க அப்படின்னு கரெக்ட்டா சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து மகாலட்சுமி சிஸ்டர். அடுத்து ஐடி வந்து AMS 56 அப்படிங்கிற ஐடியிலருந்து, அப்புறம் தர்ஷினி ஷர்மி அப்படிங்கிற ஐடியிலருந்தும் கரெக்ட்டா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் நெறைய பேர் வந்து அந்த போலீஸ் ஆஃபீசர் சக்தி சார் தான் வரப்போறாரு. அபியோட அப்பா அவங்க தான் அப்படின்ற மாரி கரெக்ட்டா பண்ணியிருந்தீங்க. தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர். அப்புறம் நேத்து வந்து கமெண்ட்ஸ்ல வந்து இன்னும் சில பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அபியோட அப்பாவ பார்த்தாச்சு, அம்மா யாருன்ற மாரி கேட்டீங்க. ஆக்சுவலா அபியோட அம்மாவ பத்தி போக போக உங்களுக்கு தெரிய வரும். இப்பவே அதுவும் ரிவீல் பண்ணிட்டா என்னங்க பண்றது? அதனால தான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. போக போக கண்டிப்பா தெரிய வரும். அப்புறம் சித்துவோட பேர் யாருன்னு கேட்டீங்க. நான் முன்னாடியே சொன்னது தான். சித்துவோட கதை வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதனால தான் சித்துவோட பேர வந்து இப்போதைக்கு காட்டாம இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சித்துவோட பேரும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லா பேருக்குமே ஈக்குவலா வந்து கதை மூவ் ஆகும். ஓகேங்களா? இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா சித்துவோட பேர் வந்துருவாங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல வந்து ஸ்ரீநிதி போடுற பிளானு எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதே மாரி சக்தி ப்ரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து மீரா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் கரெக்ட்டுங்களா? அந்த மாரி தான் நான் முடிச்சிருப்பேன். அப்புறம் வந்து அந்த பொட்டு வைக்கிற சீன் கூட மீராக்கு தான் வைக்கிற மாரி நான் முடிச்சிருப்பேன். பார்க்கலாம். இதெல்லாம் கனெக்ட் ஆகி ஒரு வேள மீராக்கும், கார்த்திக்கும் தான் கல்யாணம் ஆகுதா? அப்படி இல்ல ஸ்ரீநிதி கூட தான் மேரேஜ் ஆகுதான்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி இப்ப எனக்கு என்ன கொஸ்டின்? இன்னைக்கு வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, பார்க்கலாம். யார் கரெக்ட்டா கெஸ் பண்றீங்கன்னு. இப்போ எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். கார்த்திக்குக்கும், மீராக்கும் தான் மேரேஜ் ஆக போகுது. ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது. பட் எந்த சிச்சுவேஷன்ல ஆகும்? அதுதான் என்னோட கொஸ்டின். இப்போ வந்து எல்லாருமே மண்டபத்துக்கே போயிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? விடிஞ்சா மேரேஜ். அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கப்போ 2 பேருல மீரா கூட தான் மேரேஜ் ஆக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்படி ஆக போகுது? என்ன சிச்சுவேஷன்? ஸ்ரீநிதி அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? என்ன பண்ண போறாங்க? அந்த பிளான பார்க்கலாம். யாரு கரெக்ட்டா கெஸ் பண்றீங்கன்னு. ஓகேவா? நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்ணி, அதே தான் நானும் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ, அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுறப்போ, கண்டிப்பா அவங்க நேம வந்து நானு வீடியோல சொல்லுவேன். ஓகேங்களா? பார்க்கலாம். எத்தன பேரு கரெக்ட்டா கெஸ் பண்றீங்கன்னு. ஸ்ரீநிதியோட பிளான் என்ன? எந்த சூழ்நிலையில மீராக்கும், கார்த்திக்கும் மேரேஜ் ஆகும்?
இருக்கும்? அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இத மட்டும் கரெக்ட்டா கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆறப்போ நான் கண்டிப்பா அவங்க நேமையுமே வந்து நான் வீடியோல சொல்லுவேன். சரிங்களா? அப்புறம் நாளைக்கு சாட்டர்டே. நான் சண்டே லீவ் எடுத்ததுக்காக தான் வெட்னஸ்டே லீவ் விடாம நான் போட்டிருந்தேன். ஸோ சாட்டர்டே எனக்கு லீவ் வேணுங்க. ஏன்னா மேரேஜ் எபிசோட் எடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாமே வேணும் இல்லைங்களா? அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் சாட்டர்டே வந்து கண்டிப்பா லீவ் தான். சண்டே அ வீடியோ குடுக்க 99% ட்ரை பண்றேன். கண்டிப்பா வீடியோ வந்துரும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ புடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்ண வரேன். பாய்.